ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الله நடிகார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஷர்ஹ் சுன்னாவுடைய நூலின் 18வது அமர்விலே இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். வலில்லாஹில் ஹம்த். நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, எதை நாம் செவிமடுத்து கொண்டு படித்து கொண்டு வருகிறோமோ அதன்பால் அமல்களை செய்யக்கூடிய, நல்ல அமல்களை செய்யக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. பாடத்திற்குள் செல்வோம். நேரடியாக நம்முடைய பாடத்திற்குள் நாம் செல்வோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். 76வது விஷயம். 76. முஸ்லிம்களில் நல்லவர்களாக இருந்தாலும் சரி, பாவிகளாக இருந்தாலும் சரி, மார்க்க விஷயங்களில் உபதேசத்தை அவர்களுக்கு வழங்காமல், அதாவது முஸ்லிம்களுக்கு அது நல்லவராக இருந்தாலும் சரி, பாவியாக இருந்தாலும் சரி, உபதேசத்தை, மார்க்க விஷயங்களில் உபதேசத்தை வழங்காமல் மறைப்பது ஒருவருக்கு ஆகுமானதல்ல. அல்லாஹ்வின் அடியார்களே, அத்தீனு நஸீஹா, இந்த மார்க்கம் என்பது உபதேசம். நன்மையை ஆதரிக்க வேண்டும், தீமையை மக்களுக்கு மத்தியில் எச்சரிக்கை செய்ய வேண்டும். இதை மிக ஒரு அடிப்படையாக பாரக்கல்லாஹு ஃபீக்கும் மார்க்கத்துடைய ஆணிவேர் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். அதாவது எவர் உபதேசத்தை மறைக்கிறாரோ, உபதேசத்தை மக்களுக்கு சொல்லாமல் மறைக்கிறாரோ, அவர் முஸ்லிம்களை ஏமாற்றிவிட்டார். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. உபதேசத்தை தேவையான நேரங்களில், ஃபித்னாவுடைய காலங்களில் உபதேசத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்தாமல் அந்த உபதேசத்தை மறைப்பது, அவர் அந்த உம்மத்தை ஏமாற்றிவிட்டார் என்ற அந்த பட்டத்தை பெறுபவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, மக்களுக்கு தெளிவு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் மார்க்க அறிஞர்கள், அதே போலத்தான் சக முஸ்லிம்களும், தன் சகோதரன் ஒரு தவறில் இருக்கிறான் என்றால் அந்த தவறை சுட்டிக்காட்டாமல், அந்த உபதேசத்தை சொல்லாமல், நமக்கு ஏன் வம்பு, நமக்கு ஏன் இதை சொல்றதால், நமக்கு ஏன், என்னை அவர் ஏதாவது நினைத்துக் கொள்ள போகிறார் என்ற இந்த மனப்பான்மை நமக்கு மத்தியில் இருக்குமே பட்சத்தில், அல்லாஹ்வின் அடியார்களே, அது சரியான ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த வசனம் சூரத்துல் பக்ராவிலே 159வது வசனத்தை பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப் உலாயிக யல்அனுஹுமுல்லாஹ் வ யல்அனுஹுமுல் லாயினூன். அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான், நிச்சயமாக நாம் இறக்கிய தெளிவான அத்தாட்சிகளையும் நேர்வழியையும் அதனை நாம் வேதத்தில் மக்களுக்கு தெளிவுபடுத்திய பின்னரும் அதை எவர் மக்களுக்கு சொல்லாமல் அந்த சத்தியத்தை மூடி மறைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வசனத்தை திரும்ப திரும்ப ஓத வேண்டும். யார் நாம் சத்தியத்தை தெளிவுபடுத்தி இறக்கி வைத்ததற்கு பின்னரும் அந்த சத்தியத்தை மக்களுக்கு சொல்லாமல் என்று நடந்து கொண்டிருக்கிறது. சில பேருக்கு சத்தியம் இதுதான் தெரியும், தெரிந்தாலும் அதை மறைக்கிறார்கள். இது ஒரு முஸ்லிமுக்கு ஆகுமான விஷயம் அல்ல. யார் ஒரு உபதேசத்தை மறைக்கிறாரோ அவர் முஸ்லிம்களை ஏமாற்றி விட்டார். முஸ்லிம்களை ஏமாற்றி விட்டாரா? முஸ்லிம்களை ஏமாற்றி விட்டார். துரோகம். சத்தியத்தை சொல்ல வேண்டிய நேரத்தில் சத்தியத்தை வெளிப்படுத்தாமல், நமக்கு ஏன் வம்பு, நான் இந்த நேரத்தில் மக்களுக்கு சொன்னால் என்னை யூத கைக்கூலி என்பார்கள், அல்லது சவுதி அரசாங்கத்திற்கு ஜால்ரா தட்டுகிறோம் என்று சொல்வார்கள். இது சத்தியம். மக்களுக்கு இந்த நேரத்திலும் கொள்கையின் பால் நாம் மக்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்வதனால் நமக்கு ஏதும் பிரச்சனை என்று வந்துவிடும். மக்கள் ஏதாவது நம்மளை திட்டி விடுவார்கள், பேசிவிடுவார். அல்லாஹ்வின் அடியார்களே, மக்கள் பேசுவார்கள், ஏசுவார்கள் என்று இருப்பது ஒரு அழைப்பாளர்களுக்கு அழகல்ல. சத்தியத்தை அழைக்கக்கூடிய அழைப்பாளர்
யாருடைய லா யகாஃபு அலா லௌமத்தில் லாயிம், குறை செல்பவரின் குறைகளுக்கு பயப்படாமல் சத்தியத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும். ஒரு நாள் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஏனெனில் அதுதானே நோக்கம். சத்தியத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்கு ஒரு அழைப்பாளரின் அடிப்படையாக இருக்க வேண்டும். இதை உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, பாருங்கள், இந்த வசனத்தை சொல்லி முடித்து ரபி அவர்கள் விளக்குகிறார்கள். கல்வி தேடும் மாணவர்கள் மற்றும் அறிஞர்கள் மீது மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது இந்த விஷயத்தில். ஏனெனில் அவர்கள் நபிமார்களின் வாரிசுகள். சரியான கொள்கை எது, தவறான கொள்கை எது, ஹலால் எது, ஹராம் எது, சுன்னா எது, பித்அத் எது, இவற்றை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதே அவர்களது பணி. இதே ஒருவன் மறைக்கு ஊசி பூசி மழுகிறான் என்றால் அவர் ஒரு அழைப்பாளராக இருக்க முடியாது. வாங்கள், நாம் என்ன சிந்தனை இது? நாம் எதில் ஒன்றுபட்டிருப்போமோ அதில் நாம் எல்லோரும் ஒன்றுபடுவோம். நாம் எதில் பிரிந்து இருக்கிறோமோ அதில் ஒருவருக்கொருவர் நாம் ஒருவருக்கொருவர் மன்னித்துக் கொள்வோம். இது அல்லாஹ்வின் அடியார்களே, ஏதோ சாதாரண ஒரு ஃபிக்ஹ் விஷயங்களில் ஒருவருக்கொருவர் நாம் பிரிந்து இருந்தால் நாம் ஒருவருக்கொருவர் மன்னித்துக் கொள்ளலாம். ஆம், ஃபிக்ஹ் அடிப்படை விஷயங்களில் தக்பீர் இங்கு கட்டலாமா அல்லது இங்கு கட்டலாமா என்பது ஃபிக்ஹ் விஷயம். இதில் இரண்டு இமாம்கள் அல்லது இரண்டு மதுஹபை பின்பற்றக்கூடிய மக்கள் அவர்கள் இதில் வேறுபட்டிருக்கிறார்களா என்றால் இங்கு சண்டை போட போகிறோமா? விரலை ஆட்டுகிறார்கள், ஒரு கூட்டம் விரலை ஆட்டுவதில்லை, ஒரு கூட்டம் விரலை ஷஹாதத் சொல்லும் பொழுது ஆட்டி மற்ற நேரத்தில் இறக்கி விடுவார்கள். ஆனால் இதை அப்படியே எடுத்து வந்து அடிப்படை கொள்கைகளுக்கு இது பொருத்தினால் இது வழிகேடு. அல்லாஹ்வின் அடியார்களே, ஃபிக்ஹ் சார்ந்த விஷயங்களில், அதாவது வணக்க வழிபாடுகள் சட்டங்கள் சார்ந்த விஷயங்களில் இந்த ஹிலாப் இருப்பது காலம் காலமாக இருப்பது. ஆனால் கொள்கையில் அந்த சமரசத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. கொள்கையை சமரசம் செய்ய முடியாது. கொள்கை என்பது, சத்தியம் என்பது அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து வந்தது. ஏன் அது ஃபிக்ஹாக இருந்தாலும் ஒரு மனிதரிடமிருந்து தான், அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து தான் வந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அதற்கு இஜ்திஹாதிற்கு வழிதகுக்கிறார்கள் உலமா. ஃபிக்ஹ் விஷயமாக இருந்தால் அதற்கு இஜ்திஹாத். ஆனால் கொள்கை விஷயங்களில், அடிப்படை கோட்பாடு விஷயங்களில், மன்ஹஜ் விஷயங்களில், உலகம் சார்ந்த முஸ்லிம்கள் சார்ந்த விஷயங்களில் இதிலெல்லாம் சமரசமே கிடையாது. அல்லாஹ்வின் அடியார்களே, இதிலெல்லாம் ஒற்றை கருத்தாகத்தான் இருக்க முடியும். நானும் நீங்களும் அவரும் எல்லோரும் ஒரு கூற்றில் தான் இருக்க முடியும். இது ஃபிக்ஹ் சார்ந்த விஷயம் அல்ல, மார்க்க அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயம். இதையெல்லாம் பேசாமல், இதுதான் இக்வானிச சிந்தனை. வாங்கள், நாம் எதில் வேறுபட்டிருக்கிறோமோ, ஷியாவாக இருப்பார், ராஃபிதாவாக இருப்பார், காதியானியாக இருப்பார், அதெல்லாம் கவலை இல்லை. நமக்கு இப்போ ஒரு இலக்கு இருக்கிறது. அந்த இலக்கை அடைய வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் கையை ஒன்று சேர வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, இது நபி வழி அல்ல, இது நபி வழி அல்ல. நபி அவர்கள் சஹாபாக்களை இவ்வாறு வாட்டெடுக்கவில்லை. இது நபி வழி அல்ல. எதில் நபி வழி? அல்லாஹ்வின் அடியார்கள், எதில் ஒற்றுமை? அசத்தியத்தில் ஒற்றுமையா அல்லது சத்தியத்தில் ஒற்றுமையா? அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்த வேண்டும். இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அடியார், நம்மை ஒற்றுமைப்படுத்துவது என்றால் அது கொள்கை தான். நம்மை ஒற்றுமைப்படுத்தும் அது ஒற்றை கொள்கை தான், அது ஒரே ஒரு கொள்கை தான், குர்ஆன் சுன்னா. அந்த சத்திய கொள்கையின் பால் நாம் எல்லோரும் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. பாருங்கள், அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், கான நாசு உம்மத்தன் வாஹிதா. பாருங்கள், மனிதர்கள் ஒரே சமுதாயமாகத்தான் இருந்தார்கள். இன்று எத்தனை சமூகமாக இருக்கிறோம்? இன்று எத்தனை ஜமாத்துகளாக இருக்கிறோம்? அல்லாஹ் சொல்கிறான், கான நாசு உம்மத்தன் வாஹிதா ஃபபஅஸ அல்லாஹு நபியீன் முபஷ்ஷிரீன வ முன்திரீன் வ அன்ஸல மஅஹுமுல் கிதாப பில் ஹக். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அதற்கு பிறகு ஒன்றாக இருந்தவர்கள் கருத்து வேறுபாடு பட்டதினால் அல்லாஹ் நற்செய்தி கூறுபவர்களாகவும் எச்சரிப்பதற்காகவும் நபிமார்களை அனுப்பினான். பிரிந்து விடாதீர்கள், நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், பிரியாதீர்கள். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் அந்த நபியை அனுப்பி மக்களை ஒற்றை கோட்டில் பயணிக்கும் செய்யும்படி நபிமார்களை இறக்கி அருளினான் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான். அந்த ஒற்றுமை எங்கே? எதில் ஒற்றுமையை, எதில் அல்லாஹ்வின் அடியார்களை கொள்கையை விட்டு விட்டு எதில் ஒற்றுமை என்று நினைக்கிறீர்கள்? இது ஒற்றுமை என்று, இது அல்லாஹ் அங்கீகரிக்க ஒற்றுமையா? அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒற்றுமை என்று நினைக்கிறீர்களா? இந்த அரசியல் ஒற்றுமைகளை நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய அஹ்லு சுன்னா,
ஆனால் கொள்கையின் பால் நாம் எல்லோரும் திரண்டு வர வேண்டும். அதற்கு தேவை கல்வி, அதற்கு தேவை கல்வியின் பால் ஈடுபடுதல், தாவாவை மக்களுக்கு மத்தியில் சுன்னாவை பரப்புதல், சத்தியம் எது என்பதை மக்களுக்கு விளக்குதல். இது எதையும் இல்லாமல் நீ எப்படியே இருந்துக்கோ, நான் எப்படியே இருந்துக்கோ, ஆனால் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அந்த ஒற்றுமை எவ்வாறு அல்லாஹ் பொருந்திக் கொள்ள ஒற்றுமையாக இருக்க முடியும்? மேலும் பாருங்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், எத்தனை விஷயங்களை சுப்ஹானல்லாஹ் உலமாக்கள் இதை தெளிவுபடுத்துகிறார் என்பதை பாருங்கள். அல்லாஹ் நம்மை நேரான வழியிலே செலுத்துவானாக. இதை உலமாக்கள் விவரிக்கிறார். ஷேக் ரபி அவர்கள் சொல்கிறார்கள், இன்றைய காலத்தில் நிலவும் ஒரு ஆபத்தான போக்கை, அதாவது ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், சில இயக்கங்கள் முஸ்லீம்களை ஒன்றிணைப்பதே எமது ஒரே குறிக்கோள் என்று கூறிக்கொண்டு கொள்கை வேறுபாடுகளை கண்டு கொள்ளாமல் சத்தியத்தை மறைக்கிறார்கள். தவறான கூட்டணிகள் இவர்கள் ஷியாக்கள், ராஃபிதாக்கள், ஹவாரிஜிகள், முஅ்தஸிலாக்கள், கபர் வணங்கிகள் அனைவர்களையும் அவர்கள் கபர் வணக்கத்தாரை கூட எதிரிகளை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக ஒன்றிணைக்க முயல்கிறார்கள். நமக்கெல்லாம் ஒரு எதிரி. அல்லாஹ்வின் அடியார்களே, இதே பாடத்தில் நிறைய விஷயம் வருகிறது என்று சுப்ஹானல்லாஹ், அதை நாம் பார்க்க தான் போகிறோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நபிமார்கள் காட்டிய வழியில் மக்களை சரியான கொள்கையின் அக்கீதாவின் அடிப்படையில் வளர்த்தெடுப்பதே முஸ்லிம்களின் கடமையாக இருக்கும். அதன் மூலமாகத்தான் இந்த நிலை உயரும். அல்லாஹ் நம்மை நேரான வழியில் செலுத்துவானாக. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களை பாரக்கல்லாஹு ஃபீக்கும், கொள்கையை சீர்திருத்தாமல் ஒருபோதும் நாம் இந்த விஷயங்களில் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் சத்தியத்தை அடைய முடியாது என்பதை நாம் உணரக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அடுத்ததாக 77, நிச்சயமாக கண்ணியமும். மேலும் அந்த கடைசி வரியில் பாருங்கள், 76, முஸ்லிம்களை ஏமாற்றுவது மார்க்கத்தையே வஞ்சிப்பதாகும். இன்று அதுதான் அல்லாஹ்வின் அடியார்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பாவி முஸ்லிம்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்பாவி முஸ்லிம்களை உணர்ச்சி வசன் பால் அவர்களை உணர்ச்சி வைக்கப்படுகிறீர்களே தவிர அவர்களுக்கு கொள்கையை தருவதில்லை. வஞ்சிப்பதாகும். மார்க்கத்தை வஞ்சிப்பவர் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் முஃமின்களுக்கும் துரோகம் செய்தவராவார். 77, நிச்சயமாக கண்ணியமும் மகத்துவம் மிக்க அல்லாஹ் செவியுறுபவனாகவும் பார்ப்பவனாகவும் மிகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான். அவனது இரு கைகளும் விரிந்து இருக்கின்றன. பாருங்கள், இதெல்லாம் தன்மைகள், பண்புகளை எவ்வாறு நாம் பார்க்க வேண்டும் என்பது இப்போது உங்கள் அனைவர்களுக்கும் தெரியும். இந்த பண்பை நாம் உறுதிப்படுத்துவோம். ஆனால் என்ன செய்ய மாட்டோம்? மனிதனர்களோடு நாம் ஒப்பிட மாட்டோம். கை என்று அல்லாஹ் இங்கு சொல்கிறான். அவனுக்கு கைகள் இருக்கிறதா? ஆம். வலில்லாஹில் ஹம்த். எப்படி இருக்கும்? தெரியாது. எப்படி இருக்கும்? என்ன பதில்? தெரியாது. அல்லாஹ் நமக்கு அதை அறிவிக்கவில்லை. வலில்லாஹில் ஹம்த். என்ன அல்லாஹ் நமக்கு அதை அறிவிக்கவில்லை. அது அல்லாஹ்விடம் விட்டு. ஆனால் ஒன்று இருக்கும், அது ஒன்று தெரியும். அவன் மகத்துவத்திற்கு தக்கவாறு அது இருக்கும். முழுமையானதாக இருக்கும். அந்த பண்பு சிறப்பான பண்பு, எல்லையல்லாத ஒரு முடிவான ஒரு முழுமையான ஒரு பண்பு என்பதை மட்டும் நாம் உறுதி கொள்வோம். பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, படைப்புகளை படைப்பதற்கு முன்பே அவர்கள் தனக்கு மாறு செய்வார்கள் என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இது எதை காட்டுகிறது? அல்லாஹுடைய பண்பை, அல்லாஹுடைய தன்மையை காட்டுகிறது. படைப்புகளை ஏதோ ஒன்று சொல்வார்கள், அல்லாஹ் படைச்சிட்டான், ஆனா அல்லாஹ்வை ஏமாத்திட்டாங்க. எப்படி? அல்லாஹ் படைச்சிட்டான், ஆனா அல்லாஹ்வை ஏமாத்திட்டானுங்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு உகந்த வார்த்தைகள் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே. இதெல்லாம் அவனுடைய தன்மைக்கு, அவனுடைய மகத்துவத்திற்கு சொல்லக்கூடிய உகந்த வார்த்தைகள் அல்ல. அல்லாஹ்விற்கு தெரியாமல் இருக்கிறதா? அல்லாஹ் எத்தனை முறை மனிதர்களை பற்றி சொல்கிறான்? நன்றி கெட்டவன் மனிதன், நன்றி செலுத்தாதவன், அவன் மார்க்கத்தில் அதாவது உறுதியாக இல்லாதவன். வகுலிகல் இன்சானு தஈஃபா, மனிதன் மிகவும் பலவீனமாகவே படைக்கப்பட்டுள்ளான். இவ்வாறு குர்ஆனிலே இத்தனை வசனங்கள் சொல்லப்பட்டும் அல்லாஹ்வை ஏமாற்றி விட்டார்களாம். இதெல்லாம் இதனால் வருகிறது என்றால் அல்லாஹ்வை அந்த மனிதர்களோடு பார்க்கக்கூடிய இந்த தஷ்பீஹ் அல்லது தம்சீல், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த வழிகேடும் நம்மிடம் இருக்கக்கூடாது அல்லாஹ்வின் அடியார்களே. அதே போலத்தான் கிரேக்க தத்துவங்களை கொண்டு நாம் அல்லாஹ்வை மகத்துவப்படுத்துகிறோம் என்ற பெயரில் இறை நிராகரிப்புக்கும் சென்றுவிடக் கூடாது. நேற்று பார்த்தோம், யார் கொல்லப்பட்டார்கள்? கொல்லப்பட்டது யார்? யார் கொல்லப்பட்டது? ஜஅத் இப்னு திர்ஹம் கொல்லப்பட்டான். கொன்னது யார்? கொன்னது யார்? அவரை கொன்றது யார்?
ஆளுநர் யார் அவர்? வரலாறு தான் பிடிக்குமே நமக்கு தான். வரலாறுனால் தான் உடனே வந்து விடுவோமே படிப்பதற்கு. மாஷா அல்லாஹ். கொள்கை என்றால் மாஷா அல்லாஹ் அதில் சற்று, வரலாறு என்றால் உடனே வந்து விடுவோமே. வரலாறு 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 தெரிந்து கொள்ள வேண்டும். மாஷா அல்லாஹ். கொன்னது யார்? خالد القصري. خالد القصري ரஹிமஹுல்லாஹ். யாருடைய ஆட்சி காலத்தின் ஆளுநராக இருந்தார்? யாருடைய கிலாஃபத்தில்? ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் இப்னு மர்வான் இப்னு அல் ஹக்கம் இப்னு ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் இப்னு மர்வான். மர்வானின் பேரன் ஹிஷாம், மர்வான் அல் ஹக்கமுடைய பேரன். எங்கே பார்த்தோம் மர்வானை? எங்கே? மரக்கத்து அல் ஹர்ரா, மதீனாவை தாக்கினார்களே, அதில் சஹாபாக்களுக்கு எதிராக இருந்த ஒருவர் மர்வான் அல் ஹக்கம், உமையாவுடைய அந்த ஹிலாஃபத்தில் இருந்தவர். பின்னால் அவரே ஹலீஃபாவாக உருவெடுத்தார்கள். நாம் சரி, பாடத்திற்குள் செல்வோம். அல்லாஹ்வின் அடியார்களே, பாருங்கள், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த இடத்திலே ஷேக் இமாம் சொல்கிறார்கள், படைப்புகளை படைப்பதற்கு முன்பே அவர்கள் தனக்கு மாறு செய்வார்கள் என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அவனது அந்த ஞானம் அவர்கள் மீது முழுமையாக செயல்பட்டுள்ளது. அவர்கள் பாவம் செய்வார்கள் என்ற அவனது முன்கூட்டிய ஞானம் அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் சேர்க்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். பாருங்கள், அவர்கள் முன்கூட்டியே பாவம் செய்வார்கள் என்பதை தெரிந்தும் ரப்புல் ஆலமீன் ஆனால் அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் நேர்வழியில் செலுத்துவதை தடுக்கவில்லை. அப்படி என்றால் என்ன? இந்த பூமி அதற்காகத்தான் சோதனை. நன்மையை செய்தால் அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கிறான், நன்மையை செய்தால் சொர்க்கம், தீமையை செய்தால் நரகம். இது எல்லாமே அல்லாஹ்விற்கு தெரிந்திருக்கே என்றதை யோசித்து உன் வாழ்க்கையை வீணாக்கி கொள்ளாதீர்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. அல்லது எதுவுமே அல்லாஹ்விற்கு தெரியாது என்று சொல்லியும் வழிகேட்டில் விழுந்து விடாதீர்கள். பூமி என்பது வாழ்வதற்கு ஹலாலான வாழ்க்கையை வாழுங்கள், கொள்கையை படியுங்கள், ஹலாலான வாழ்க்கையை வாழுங்கள். அதுதான் நூலாசிரியர் சொல்ல வருகிறார்கள். மேலும் அவன் தனது கண்ணியம், கொடை மற்றும் பேரலினால் இஸ்லாம் என்னும் அருட்கொடையை அவர்களுக்கு வழங்கினான். எனவே அனைத்து புகழும் அவனுக்கே உரியது, அனைத்து புகழும் அவனுக்கே உரியது என்று சொல்கிறார்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. அல்லாஹ் ஒருவன் காஃபிராக இருப்பான் என்பதை முன்கூட்டி அறிந்திருந்தாலும் அவனது அந்த ஞானம் அந்த மனிதனுக்கு நேர்வழி வழங்குவதை தடுப்பதில்லை. சுப்ஹானல்லாஹ். இது எவ்வளவு அழகாக உலமாக்கள் விவரிக்கிறார்கள். ஒருவன் காஃபிராக இருப்பான் என்பதை முன்கூட்டி அறிந்திருக்கு, அல்லாஹ் அறிந்திருக்கிறான். ஆனால் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான். அதை அல்லாஹ் தடுக்கிறானா? ரப்புல் ஆலமீன் தடுப்பதில்லை. ஏனெனில் அல்லாஹ் கொடுத்த அந்த அறிவை, அல்லாஹ் கொடுத்த அந்த தன்னுடைய அறிவை, தன்னுடைய சத்தியத்தை தேட அவர் ஆரம்பிக்கிறார். தேடி எதற்குள் நுழைகிறார்? இஸ்லாத்திற்குள் நுழைகிறார். இந்த அடிப்படையை புரிந்து கொண்டால் ஏன் அல்லாஹை அநீதி என்ற வார்த்தையோடு ஒப்பிட முடியுமா? அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் அநீதி இழைக்கிறான், அல்லாஹ் அநீதி இருக்கிறான். விதியை புரிந்து கொள்ளாமல் உலமாக்கள் இதற்கு பாரக்கல்லாஹு ஃபீக்கும் சஹாபாக்களை விஷயத்தில் சொல்கிறார்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பாருங்கள், ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி. மேலும் அவன்தான் எழுத்தறிவல்லாத மக்களிடையே அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அனுப்பினான். முன்னாடியே தெரியும் சஹாபாக்கள் குஃப்ரிலே இருக்கிறார்கள் என்று. ஆனால் அல்லாஹ் ஒரு நபியை அனுப்பி அந்த நபி அந்த மக்களுக்கு அவனது வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டி அவர்களை பரிசுத்தமாக்குகிறார். மேலும் அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்பித்தார்கள். பாருங்கள், ஹிதாயத் அப்படியே வந்துராது அல்லாஹ்வின் அடியார்களே. வேதத்தையும் ஞானத்தையும் தூதர் கற்பித்தார்கள், அவர்களும் கற்றார்கள். கற்காமல் எப்படி அல்லாஹ்வின் அடியார்களை சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும்? நம் தலைமுறையின் முதல் தலைமுறை சஹாபாக்கள். அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்கிறான், உங்களிலேயே ஒரு நபியை அல்லாஹ் அனுப்பினான், அவர் வேதத்தையும் ஞானத்தையும் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்து நேர்வழியின் பால் செலுத்தினார். பாருங்கள், அப்படி என்றால் கற்றுக் கொடுக்க வேண்டும், மக்களும் அதை கற்க வேண்டும். எங்கே இருக்கிறது? இங்கு பாடங்கள், பாடசாலைகள், பொதுமக்களுக்கான கல்வி அமர்வுகள், இதை அதிகப்படுத்த வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு சமூகம் எப்படி வெற்றி பெறும்? இதோ இந்த வசனம் போதுமானது. சூரத்துல் ஜும்ஆவிலே 2வது வசனம், தெளிவான ஒரு வசனம். அவன்தான் எழுத்தறிவில்லாத மக்களிடையே அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அனுப்பி அவனது வசனங்களை அவர்கள் ஓதி காட்டி அவர்களை பரிசுத்தமாக்குகிறார். மேலும் அவர்களும்
வேதத்தையும் ஞானத்தையும் கவனியுங்கள். சுப்ஹானல்லாஹ். வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்ம வ இன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالின் முபீன். இதற்கு முன்னர் அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டிலே இருந்திருந்தாலும் அவர்கள் பாருங்கள் முன்னடியே வழிகேட்டில் இருந்திருந்தார்கள் சஹாபாக்கள். இஸ்லாம் வருவதற்கு முன் வழிகேட்டில் இருந்தார்கள் சஹாபாக்கள். ஆம், வழிகேட்டில் இருந்தார்கள். பின்பு அல்லாஹ் அந்த நபியை அனுப்பி அந்த சத்திய சஹாபாக்களை இந்த உலகம் போற்றும் முன்மாதிரியான ஒரு சமூகமாக அல்லாஹ் மாற்றி காண்பித்தான் ரப்புல் ஆலமீன். இதை விளங்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை அனைவர்களையும் ஆக்குவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்ததற்குள் செல்வோம். மரணத்தின் போது 78வது விஷயம். சுப்ஹானல்லாஹ். மறுபடியும் அப்படியே வருகிறார்கள் ஷேக் இமாம் பர்பஹாரி. இந்த மரணத்தை பற்றி நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்காமல் போவதே இல்லை. ஒரு 4 பக்கத்திற்கு மரணத்தை பற்றி ஏதோ பேசுகிறார்கள். மரணத்தின் போது ஒருவருக்கு 3 விதமான செய்திகள் கூறப்படும் என்பதை நீ அறிந்து கொள். லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன 3 விதமான செய்தி? அல்லாஹ்வின் நேசரே, அல்லாஹ்வின் திருப்தியையும் சொர்க்கத்தையும் கொண்டு நற்செய்தி பெறுவீராக என்று கூறப்படும். மரணிக்கும் பொழுது ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வின் நேசரே, அல்லாஹ்வின் திருப்தியையும் சொர்க்கத்தையும் கொண்டு நற்செய்தி பெறுவீராக என்று கூறப்படும். அல்லாஹ்வின் எதிரியே, அல்லாஹ்வின் கோபத்தையும் நரகத்தையும் கொண்டு உனது கதியை அறிந்து கொள் என்று கூறப்படும். அல்லாஹ்வின் அடியாரே, உன் பாவத்திற்காக தண்டிக்கப்பட்ட பிறகு உனக்கு சொர்க்கம் உண்டு என்னும் செய்தியை கொண்டு நற்செய்தி பெறுவீராக என்று கூறப்படும். இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கூற்றாகும். சுப்ஹானல்லாஹ். பாருங்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அஹ்லுஸ் சுன்னாவின் அடிப்படை முதலில் இந்த விஷயத்தில் புரிந்து கொள்ளுங்கள். மறுமையில், அதாவது அதற்கு முன்னால் இந்த விஷயத்தில் பொதுவாகவே நான் ஏற்கனவே நேற்று ஒரு ஹதீஸிலே நாம் பேசியிருப்போம். எந்த ஒரு மனிதரும் அவருடைய மரண தருவாயில் அவர் செய்யக்கூடிய இடம் சுரகமா நரகமா என்பதை அவருக்கு அறிவிக்காமல் இருக்காது. அவர் உட்காரக்கூடிய இடம் மக்அதுஹு மினல் ஜன்னதி அவ் மினன் நார். அந்த ஒரு எச்சரிக்கை தான் நூலாசிரியர் அவர்கள் இங்கு தருகிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, நம்முடைய மரணத்தில் நம்மை சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லக்கூடிய அந்த அந்தஸ்திலுடைய அந்த ரூஹை பிடிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அதற்கு என்ன தேவை? அதற்கு நிலையான வாழ்க்கை, உறுதியான கொள்கை, சமரசமில்லாத சத்தியம், கலைப்பற்ற வணக்க வழிபாடுகள், துணிச்சலான ஹலால் பேணுதல், ஹராமை தவிர்த்தல். அவ்வளவுதான். நம் நாவினாலும் நம் கையினாலும் பிற முஸ்லிம் அல்லது பொதுமக்கள் யாரும் துன்பமுக்கு ஆளாகிவிடக் கூடாது. அவ்வளவுதான் வாழ்க்கை. அல்லாஹ்வின் அடியார்களே, அவ்வளவுதான். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. 79வது விஷயம். சொர்க்கத்தில் அல்லாஹ்வை முதலில் காண்பவர்கள் இவ்வுலகில் கண் பார்வையற்றவர்கள். சொர்க்கத்தில் அல்லாஹ்வை முதலில் காண்பவர்கள் இவ்வுலகில் கண் பார்வையற்றவர்கள். அவர்களுக்கு பிறகு ஆண்கள், அதன் பிறகு பெண்கள் என்பதை அறிந்து கொள். அவர்கள் தங்களது தலைகளில் உள்ள புறக்கண்களிலேயே அல்லாஹ்வை காண்பார்கள். நாம் ஏற்கனவே இதை பேசினோம். அப்படி பார்ப்பார்கள், அல்லாஹ்வை இப்படி பார்ப்பார்கள், கண்ணாலாம் பார்க்க முடியாது என்ற வழிகட்ட கொள்கை எல்லாம் ஏற்கனவே பேசிவிட்டோம். வலில்லாஹில் ஹம்த். புறக்கண்களால், தலையில் உள்ள கண்களால் என்று சொல்லுவார்கள் நூலாசிரியர். தலையில் கண் என்றால் வேற கண் அல்ல, இதய கண், அந்த கண் அல்ல. தலையில் உள்ள கண்ணால் ஒரு முஃமின் தன் ரப்பை பார்ப்பான். சுப்ஹானல்லாஹ். பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறியது போல, நிச்சயமாக நீங்கள் பௌர்ணமி இரவில் நிலவை எவ்வித சிரமமின்றி காண்பதை போலவே உங்கள் இறைவனையும் நீங்கள் காண்பீர்கள். அவனை காண்பதில் உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. இதனை நம்பிக்கை கொள்வது கடமையாகும், இதனை மறுப்பது குஃப்ராகும். சரி, அல்லாஹ்வின் அடியார்களே, மறுமையில் கவனியுங்கள். முதல் விஷயம், சொர்க்கத்தில் பெரிய விஷயம் என்ன? சொர்க்கத்தில் மிகவும் பெரிய விஷயம், மார்க்கத்தில் சொர்க்க நியமத்துகளிலேயே, சொர்க்க சந்தோஷத்திலேயே மிகவும் உயரிய சந்தோஷம் என்ன? வாட்டர் ஃபால்ஸை பார்ப்பதா, அல்லது நதிகளை பார்ப்பது, பழங்களை உண்பது, ரும்மானை, மாதுளத்தை, சொர்க்க கனிகளை உண்பது, அல்லது ஹூர்லினை பார்ப்பது? எது? அல்லாஹ்வை பார்ப்பது. அல்லாஹ்வின் அடியார்களே, சொர்க்கத்தின் உயரிய நிஅம, சொர்க்கத்தின் உயரிய நிஅம என்ன? அல்லாஹ்வை நம் கண்களால் பார்ப்பது. இதைவிட ஒரு முஃமின்
அடையக்கூடிய மாபெரும் வெற்றி எதுவும் இல்லை. வல்லாஹி இந்த உலகத்திலே இந்த மூவியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் யாராக இருக்கட்டும், மனிதன் தன்னை படைத்த இரட்சகனை அல்லாஹ்வை ரப்பை வெற்றி அடைந்து சுவனத்தில் அல்லாஹ்வை பார்க்க தன் புறக்கண்களால் நேராக அல்லாஹ்வை பார்ப்பதை விட இந்த பூமியில், இந்த துனியாவில், இந்த உலகத்தில் 7 மனைகள் 7 வானங்கள் எதாக இருக்கட்டும் அதை விட சிறந்த விஷயம் எதுவுமே இல்லை என்பதை ஒரு முஸ்லிம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தந்தோர்கள் புரிவானாக. ஆமீன். நம் ரப்பை பார்ப்பதை விட எந்த விஷயமும் இல்லை. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. சுப்ஹானல்லாஹ். இதை அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய வசனங்கள் குர்ஆனில் இருக்கிறதா அல்லது இல்லையா? உஜூஹு சூரத்துல் கியாமாவிலே ஓதுவோம். உஜூஹு யௌமஇதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான், அந்நாளில் சில முகங்கள் செழுமையாக இருக்கும். ஏன்? அவை அந்த முகங்கள் தமது இறைவனை நோக்கி கொண்டிருக்கும். தமது இறைவனை ரப்பை தன் கண்களால் பார்ப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். செழுமையான நாள், செழுமையான முகம். ஏன்? அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் தங்கள் ரப்பை பார்ப்பார்கள், காண்பார்கள். இலா ரப்பிஹா நாதிரா. அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. இந்த ஜஹ்மியா மற்றும் முஅ்தஸிலாக்கள் இந்த வசனத்தில் அல்லாஹ்வின் அடியார்களே இந்த இலா என்பதை நோக்குவது என்ற வார்த்தையை புரிந்து கொள்ளாமல் நிஅமத் என்னும் தவறான அருள் என தவறான பொருளை கொண்டு இறைவனை பார்க்க முடியாது என்று வாதிட்டார்கள். வழக்கம் போல வழிகேடர்கள் கிரேக்க தத்துவத்தை படித்துவிட்டு சுப்ஹானல்லாஹ். மேலும் இந்த வசனத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, நன்மை செய்தவர்களுக்கு நற்கூலி உண்டு என்ற ஒரு வசனம் சொல்லிவிட்டு வரும். அந்த நற்கூலி சொர்க்கம் எனும் நற்கூலியை தாண்டி அதை விட இன்னும் ஒரு கூடுதலான பெரிய நற்கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்வான் அல்லாஹ்வுடைய திருமறையில். இல்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்ன வ ஸியாதா. சொர்க்கம் யாருக்கென்றால் அந்த சொர்க்கம் நல்ல அமல்களை செய்து அந்த நல்ல நன்மையான அந்த சொர்க்கம் கிடைக்கும். அதோடு சேர்த்து இன்னும் பெரிய ஒரு நன்மை கிடைக்கும். அந்த பெரிய நன்மை என்ன? சொர்க்கத்தை அல்லாஹ்வை பார்ப்பது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, எப்போதெல்லாம் சொர்க்கத்தை நினைக்கிறீர்களோ அப்போதெல்லாம் சொர்க்கத்தில் சொல்லப்பட்ட வர்ணிக்கப்பட்ட அந்த விஷயங்களோடு உங்கள் கண்களை நிறுத்தி விடாதீர்கள், உங்களுடைய சிந்தனையை. அதை விட மாபெரும் நிஅமா அல்லாஹ்வை பார்ப்பது. அதுதான் சொர்க்கத்தின் ஆக பெரும் நிஅமா என்பதை மறந்து விடாதீர்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. மேலும் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் இவ்வாறு நிறைய ஆதாரங்களை உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும் இந்த விஷயத்தை அல்லாஹ்வை காண்பது என்பது மாபெரும் வணக்கம். அந்த வணக்கத்தை நாம் யாரும் மறந்து விட வேண்டாம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம். அடுத்ததற்குள் செல்வோம். நாம் 80வது விஷயம், அல்லாஹ் உனக்கு அருள் புரியட்டும், அறிந்து கொள். மார்க்கத்தில் புகுந்த இறை மறுப்பு கொள்கைகளோ, நிராகரிப்போ, கொள்கை சந்தேகங்களோ, பிதஅத்துகளோ, வழிகேடுகளோ அல்லது குழப்பங்களோ, இவை அனைத்தும், அதாவது மார்க்க வழிகேடுகள், மார்க்க வழிகேடுகளாக இருக்கக்கூடிய இவை அனைத்தும் அல்லாஹ்வின் அடியார்களே இந்த இடத்திலே சொல்கிறார்கள் நூலாசிரியர் அவர்கள். பாருங்கள், இவை அனைத்துமே தர்க்கக்கலை, கிரேக்க தத்துவங்கள் அடிப்படையை கொண்ட தர்க்கக்கலை, தர்க்கவாதிகள், வீண் விவாதங்கள், தர்க்க பிடிவாதம் மற்றும் பகைமை ஆகியவற்றாலேயே உருவாகின. அல்லாஹ்வின் வசனங்கள் குறித்து மனிதன் வீண் விவாதம், தர்க்க பிடிவாதம் மற்றும் பகைமை செய்வதன் துணிச்சல் மனிதனுக்கு எப்படி வருகிறது? அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டு தர்க்கம் செய்வதை கொண்டு அந்த துணிச்சல் எப்படி வருகிறது மனிதனுக்கு? மேலும் அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், மா யுஜாதிலு ஃபீ ஆயாத்தில்லாஹி இல்லல்லதீன கஃபரு ஃபலா யக்ருருக தகல்லுபுஹும் ஃபில் பிலாத். நபியே, நிராகரிப்போரை தவிர மற்றவரும் அல்லாஹ்வுடைய வசனங்களில் தர்க்கிக்க மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே பாருங்கள், நிராகரிப்பவர்களை தவிர அல்லாஹ்வுடைய வசனங்களில் தர்க்கிக்க மாட்டார்கள். இந்த கிரேக்க தத்துவத்தை புரிந்த இந்த அஹ்லுல் கலாம், இந்த வழிகட்டவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை தன் அறிவுக்கு முரண்பட்டு விட்டது என்று பார்ப்பவர்கள் எல்லாம் இந்த விவாதத்திற்கு அழைப்பது என்றே பல காலங்கள், பல நூற்றாண்டுகள் சென்றன. அஹ்லுஸ் சுன்னா உலமாக்கள் வெறுத்தார்கள் இவர்களை. மக்களை குழப்பி விவாதம் செய்யலாமா என்று அழைத்து மக்களுக்கு மத்தியில் மார்க்கத்தின் சந்தேகங்களை உள்புகுத்தினார்கள். அதனால் தான் அல்லாஹ்வின் அடியார்களே இந்த விவாதங்களை மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது. ஆனால்
சத்தியத்தை மேலோங்க செய்யக்கூடிய விவாதங்கள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது என்பதை நூலாசிரியர் ஷேக் ரபி அவர்கள் மறுபடியும் இந்த இடத்திலே விவரிக்கிறார்கள். இந்த வசனங்கள், எடுத்துக்காட்டாக இந்த வசனம் மா யுஜாதிலு ஃபி ஆயாத்தில்லாஹ், அதாவது நிராகரிப்பவர்களை தவிர அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டு யாரும் தர்க்கிக்க மாட்டார்கள் என்பதை இந்த வசனம் எல்லாம் மற்ற வசனங்கள் இருக்கிறது. வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்சன், நீங்கள் நன்மையான முறையில் நீங்கள் தர்க்கித்துக் கொள்ளுங்கள், விவாதம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை சமமாக புரிந்து கொள்ள வேண்டும். அசத்தியத்தை மேற்கோட்ட காட்டி இந்த விவாதங்களை நாம் ஆதரிக்க கூடாது. நல்ல கல்வியை படித்த ஒரு ஆலிம், கற்றறிந்த ஒரு அறிஞர் சத்தியத்துக்கு மக்களுக்கு மத்தியில் அசத்தியத்தை தவிடுபொடியாக்குவதற்காக ஒரு சத்தியத்தை சொல்ல விவாதம் செய்கிறார்கள் என்றால் அது அனுமதிக்கப்பட்டது என்பதை உலமாக்கள் தெளிவாக இந்த இடத்திலே விவரிக்கிறார்கள். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களை பாரக்கல்லாஹு ஃபீக்கும், எத்தனை பெரிய விஷயத்திலே வழிகேடானது இந்த அஹ்லுல் கலாம், இந்த பிலாசபி, என்னென்ன சுப்ஹானல்லாஹ், என்னென்ன விஷயங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, யாருக்கெல்லாம் இமாம் ஷாஃபிஈயை தெரியும்? இமாம் ஷாஃபிஈ யார்? நான் ஒன்றும் இமாம் மாலிக்கை பற்றி கேட்கவில்லை. ஏனென்ன நம்ம ஊரில் மாலிக் மதஹப் கிடையாது, அல்லது இமாம் அஹ்மதை பற்றி கேட்கவில்லை, ஹம்பலி மதம் கிடையாது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் மதீனா பல்கலைக்கழகங்கள் போன்ற அங்கு உலமாக்களில் ஹம்பலி மதஹபில் சார்ந்த உலமாக்கள் நிறைய பேர் இருப்பதினால் சில மாணவர்களுக்கு இவர்களை பற்றி லேசாக தெரிந்து வைத்திருப்பார்கள். நான் கேட்பது ஷாஃபிஈ மதஹப். இமாம் ஷாஃபிஈ யார்? மாபெரும் அறிஞர். அதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கிறதா? யாருடைய மாணவர்? இமாம் மாலிக்குடைய மாணவர். மாலிக் மதஹப் இருக்குல்லவா, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் மாணவர். எதற்கு இப்போது இமாம் ஷாஃபியை பற்றி பேசுகிறார்? இமாம் ஷாஃபி எப்போது மரணித்தார்கள்? நாம் அஹ்சன் 204. இன்று நாம் இருப்பது 1447. இமாம் ஷாஃபி மரணித்தது 204. சரி, என்ன சொல்கிறார்கள் என்பதை பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த கிரேக்க தத்துவங்களை பற்றி பேசக்கூடியவர்களை பற்றி பேசுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், மார்க்க கவனியுங்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இதை நன்றாக கவனியுங்கள், அவர்கள் என்ன பேசுகிறார்கள் புரியும். இந்த தர்க்கவாதிகள், இந்த இல்முல் கலாம், இந்த சொற்றாடர்கள் கிரேக்க தத்துவங்களின் பால் மார்க்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன இந்த வழிகேடர்கள் என்னும் தர்க்கவியலை நான் சுமந்து கொண்டு அல்லாஹ்வை சந்திப்பதை விட இணை வைப்பை தவிர்த்து மற்ற அனைத்து பாவங்களையும் சுமந்தவனாக நான் அல்லாஹ்வை சந்திப்பது எனக்கு மிகவும் விருப்பமானது. மறுபடியும் படிக்கிறேன், கேளுங்கள். இமாம் ஷாஃபிஈ, மறுமையில் நான் எல்லோரும் அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம். எந்த நிலையில் நான் சந்திப்பது எனக்கு சிறந்தது என்று சொல்கிறார்கள் இமாம் ஷாஃபிஈ. 2 நிலையை கம்பேர் செய்கிறார்கள். ஒன்று, இந்த வழிகட்ட இந்த பிலாசபிஸ்ட், இந்த கிரேக்க தத்துவங்கள் அல்லாஹ்வின் பண்புகளை மறுத்து அல்லாஹ்வை ஊமையாக்கி, அல்லாஹ்விற்கு எதுவும் இல்லை, பண்பு இல்லை, அது இல்லை, இது இல்லை என்று அல்லாஹ்வை ஒரு ஜடம் போல காட்டி மக்களுக்கு மத்தியில் கொள்கையை சிதைக்கக்கூடிய இந்த வழிகேட்டு கொள்கையை நான் சுமந்து அல்லாஹ்வை சந்திப்பதை விட இணை வைப்பு அல்லாத, பாருங்கள் அங்கே கூட கொள்கையை பாருங்கள். இமாம் ஷாஃபியிடம் இணை வைப்பு வந்து விட்டால் நரகம், இணை வைப்பு அல்லாத மற்ற பாவங்களோடு சுமப்பது இதை விட எனக்கு இது சிறந்தது. அப்படி என்றால் என்ன சொல்கிறார்கள் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ்? இந்த பாவம் அவ்வளவு கொடிய பாவம், இது அல்லாஹ்வை மறுத்து அல்லாஹ்வை பற்றிய சிந்தனையை ஒழிக்கக்கூடிய பாவம். இந்த தத்துவங்கள், இந்த பிலாசபிஸ்ட், இந்த அஹ்லுல் கலாம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தத்துவவாதிகளின் வழிகேடர்களின் கொள்கையை கொண்டு நான் இஸ்லாத்தை புரிந்து அந்த வழிகேட்டோடு அல்லாஹ்வை சந்திப்பதை விட இணைவை பல்லாத வேற ஏதாவது பாவங்களோடு நான் அல்லாஹ்வை சந்திப்பது எனக்கு மிகவும் விருப்பமானது. ஆனால் இந்த பாவத்தோடு நான் அல்லாஹ்வை சந்திக்க நான் தயாராக இல்லை. இந்த பாவத்தோடு நான் அல்லாஹ்வை சந்திக்க நான் தயாராக இல்லை. இமாம் ஷாஃபிஈ, நான் அல்ல. இன்று உலகத்தில் பெரும்பாலான மதுஹபில் ஒன்று, பெரும்பாலான அறிஞர்கள் ஒரு மதுஹபை பிடித்து இன்று அதன் பால் இருக்கிறார் என்றால் அது இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் ஷாஃபிஈ மதுஹப். நம் நாட்டில் இருக்கக்கூடிய மதுஹப், அதுவும் முக்கியமாக எங்கு, தமிழகத்திலும் கேரளாவிலும் கடலோர பகுதிகள் அனைத்தும் ஷாஃபிஈ மதுஹப், ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ்வுடைய கொள்கையை தான் விட்டு விட்டார்கள்.
ஷாஃபி ரஹிமஹுல்லா ஃபிக்கு மட்டும் எடுத்து வைத்தார்கள். ஆனால் ஷாஃபி ரஹிமஹுல்லாவின் கொள்கையை காற்றிலே பறக்க விட்டார்கள். அப்படியே ஷாஃபி ரஹிமஹுல்லா கொள்கையும் எடுத்து வைத்திருந்தார்கள் என்றால் பள்ளியையும் கபரையும் ஏன் சேர்ந்து கட்டியிருக்க போகிறார்கள்? அதே ஷாஃபி ரஹிமஹுல்லா தானே சொன்னார்கள் ரஹிமஹுல்லா, பள்ளியும் கபரும் இஸ்லாத்தில் ஒன்றாக இருக்காது என்று. கட்டின பள்ளி எல்லாம் கபரோடும் பள்ளியோடும் சேர்த்து ரெண்டத்தையும் சேர்த்து தானே கட்டினார்கள். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, அதே இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா இன்னொரு இடத்தில் சொல்கிறார்கள், இதை கவனியுங்கள். இந்த வீண் தர்க்கவியலில் ஈடுபடுபவர்களுக்கு நான் வழங்கும் தீர்ப்பு என்னவென்றால், நான் பேசவில்லை, இமாம் ஷாஃபி அப்படியே நான் உங்களுக்கு படிக்கிறேன், கவனியுங்கள். இந்த வீண் தர்க்கவியலில் ஈடுபடுபவர்களுக்கு நான் வழங்கும் தீர்ப்பு என்னவென்றால், அவர்களை பேரிச்ச மட்டையாலும் செருப்பாலும் அடித்து கோத்திரங்கள் மற்றும் பழங்குடியினரின் மக்களிடம் மத்தியிலே அவர்களை ஊர்வலமாக கொண்டு செல்ல வேண்டும். அல்லாஹ்வின் வேதத்தையும் அவனது தூதரின் சுன்னாவையும் புறக்கணித்து விட்டு தர்க்கவியலில் ஈடுபட்டவனுக்கு இதுதான் கூலி என்று உரக்கச் சொல்ல வேண்டும் என்று யார் சொல்கிறார்கள்? இமாம் ஷாஃபி. பேரிச்சம்பள மட்டையாலும் செருப்பாலும் இவர்களை அடித்து கோத்திரங்கள் மற்றும் மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் அவர்களை ஊர்வலமாக கொண்டு செல்ல வேண்டும். ஏன்? அல்லாஹ்வின் வேதத்தையும் தூதரின் சுன்னாவையும் புறக்கணித்து தர்க்கவியலில் ஈடுபட்டவனுக்கு இதுதான் கூலி. அல்லாஹ்வின் அடியார்களே, இது ஒன்றும் ஏதோ 1000 வருஷத்துக்கு முன்னால் இருப்பதை பற்றி பேசவில்லை. இப்போது 2026 பிப்ரவரி மாதத்தை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இதே கொள்கையில்தான் இன்று பெரும்பாலான பள்ளிகள் இருக்கிறது என்றால் நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். அதுதான் உண்மை. இவர்கள் தான் அஷாயிராக்கள், இவர்கள் தான் மாத்ருதியாக்கள். இந்த அஹ்லுல் கலாம் என்று சொல்பவர்கள் தான் அஷாயிரா மாத்ருதியா. இந்தியாவை இன்று ஆக்கிரமித்து கொடுக்கக்கூடிய ஒரு வழிகட்ட கொள்கையில் மாபெரும் 2 கொள்கைகள், அல் அஷாயிரா வல் மாத்ருதியா. இந்த இருவர்களும் எதன் கீழ் வருபவர்கள் என்றால், இந்த தர்க்கவியல் கூட்டத்தில் இவர்கள் தான் அல்லாஹ்வின் பண்புகளை மறுக்கக்கூடியவர்கள். இந்த தெளிவு நமக்கு தமிழகத்தில் வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த தெளிவு தமிழகத்தில் வேண்டும். நான் பேசவில்லை, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா. அல்லாஹ் போதுமானவன். பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, இல்முல் கலாம் மட்டுமல்லாது கிரேக்க தத்துவங்களில் வந்த இந்த இல்முல் மன்திக் என்ற தர்க்க சாஸ்திரங்களையும் சலஃபுகள் தடுத்தனர். இது மட்டுமல்ல, இதேதான் இந்த கிரேக்க தத்துவங்கள் மட்டுமல்லாமல் கிரேக்கர்கள் வரக்கூடிய சாஸ்திரங்கள். அது என்ன சாஸ்திரங்கள்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் நமக்கு போதுமானவன். உலமாக்கள் ஷேக் ரபி அவர்கள் இங்கு இந்த கொள்கையை, இந்த கிரேக்க தத்துவங்கள் மூலமாக மார்க்கத்தில் உள்புகுத்தினவர்கள் யார்? அதாவது இதற்கு முன்னால் வழிகட்ட கூட்டங்கள் இதை எடுத்து இதற்கு பெயர் பெற்றார்கள். யார்? முஅ்தஸிலாக்கள், ஹவாரிஜிகள், முர்ஜியாக்கள், இவர்கள் எல்லாம் ஆரம்ப காலத்தில் இருந்தவர்கள். ஆனால் பிற்காலத்தில் மார்க்க கல்வியையும் நாம் இவ்வாறு தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னவர் யாராவது உங்களுக்கு தெரியுமா? மார்க்க கல்வியை நாம் இந்த சாஸ்திரங்கள் இல்லாமல் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது என்று ஒரு சில பேர் இதற்கு காரணமானார்கள். அவர்களில் ஒருவர்கள் தான் இன்று பரவலாக அறியப்படும் கஸ்ஸாலி என்று சொல்லப்படக்கூடியவர். யார்? கஸ்ஸாலி. கஸ்ஸாலி என்பவர் அதே ஷாஃபிஈ மத்ஹபை சேர்ந்த ஒரு பெரிய அறிஞராக பார்க்கப்படக்கூடியவர். ஏறத்தாழ 500வது நூற்றாண்டில் மரணித்த ஒரு மனிதர். அவர்களை பற்றி இங்கு ஷேக் ரபி அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள். என்னவென்றால், பாருங்கள், இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடும் போது இப்னு தைமியா ரஹிமஹுல்லா கூறுவதாக ஷேக் ரபி அவர்கள் இந்த இடத்திலே சொல்கிறார்கள், ஆரம்ப கால முஅ்தஸிலாக்கள், அஷ்அரியாக்கள் போன்ற தர்க்கவாதிகள் கூட இந்த கிரேக்க தர்க்க சாஸ்திரத்தை ஒரு குறையாகவே பார்த்தனர். அவர்கள் இந்த வழிகேட்டை வைத்தாலும் சில பேர் அதற்கு பின்னால் வந்த மார்க்கத்தில் இருப்பவர்கள் இது ஒரு குறைதான், இதில் குறை இருக்கிறது என்றெல்லாம் பார்த்தார்கள். ஆனால் அதனை அவர்கள் பயன்படுத்தவில்லை. ஆனால் பிற்காலத்தில் வந்த கஸ்ஸாலி அவர்கள் தான் இந்த தர்க்க சாஸ்திரத்தை இஸ்லாமிய கலை, மார்க்க இஸ்லாமிய கலையில் ஒரு படிப்பு இருக்கிறது. இன்று வரை மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு கலை உசூலுல் ஃபிக்ஹ் என்று சொல்வோம். மாணவர்கள் தெரியும் உசூலுல் ஃபிக்ஹ், அதாவது மார்க்க அடிப்படை கலை என்று சொல்வோம். ஆதாரங்களை எப்படி பார்க்க வேண்டும், குர்ஆன் சுன்னாவிலிருந்து நாம் ஆதாரத்தை எப்படி டிரைவ் செய்ய வேண்டும், ஒரு குர்ஆன் வசனத்திலிருந்து நாம் ஆதாரத்தை எப்படி டிரைவ் செய்ய வேண்டும், ஒரு ஹதீஸில் இருந்து ஒரு ஆதாரத்தை எப்படி டிரைவ் செய்ய வேண்டும் என்பது ஒரு கலை. இந்த கலைக்கென்றே தனியாகவே கல்லூரிகள் இருக்கிறது. நம்முடைய ஜாமியாவில்
மதீனா பல்கலைக்கழகத்தில் இந்த உசூலுல் ஃபிக்ஹ் என்ற இந்த மார்க்க படிப்பை சொல்லித் தருவதற்கே தனியாகவே கல்லூரி இருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். மார்க்கத்தில் மிக முக்கியமான பங்கு இந்த உசூலுல் ஃபிக்ஹ் என்ற கல்வி. இந்த கல்வி துறையில் இந்த மார்க்க இந்த கிரேக்க தத்துவங்களை உட்புகுத்தியவர் யார் என்றால் கஸ்ஸாலி. ஷேக் ரபி அவர்கள் இந்த இடத்திலே இதை பதிவு செய்கிறார்கள். என்னவென்றால் யார் அவர் இன்னும் சொல்கிறார், அந்த உசூலுல் ஃபிக்ஹ் விஷயத்தில் சொல்கிறார் கஸ்ஸாலி, யார் தர்க்க சாஸ்திரத்தை அறியவில்லையோ அவரது அறிவை நம்ப முடியாது என்று அவர் கூறியது மார்க்க கல்வியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதன் விளைவாக மார்க்க கல்வியில் ஒருவித சிக்கலையும் பிளவையும் ஏற்படுத்தியதாக இங்கே உலமாக்கள் விவரிக்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்கள் எடுத்துக்காட்டாக என்ன இது சாஸ்திர கல்வி, என்ன ஒரு புரியும்படி சொல்கிறேன் பாருங்களேன். நெருப்பு, அதாவது புகை வருகிறது என்று ஒரு இடத்தில் புகை இருக்கிறது. சரி, அந்த புகைக்கு பின்னால் என்ன இருக்கும்? புகைக்கு பின்னால் என்ன இருக்கும்? நெருப்பு இருக்கும். சரியா? சரி, ஒரு மலை இருக்கிறது. ஒரு மலையில் புகை வருகிறது. ஒரு மலையிலிருந்து புகை வருகிறது. புரியும்படி சொல்கிறேன். மலையிலிருந்து புகை வருகிறது. ஒரு புகையை பார்த்தவுடன் இங்கு நெருப்பில்லாமல் புகை வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி ஒருவர் நெருப்பில்லாமல் இங்கு புகை வருவது என்று சொன்னால் அது என் அறிவுக்கு உட்படவில்லை என்று சொல்வது. புரிகிறதா? புரியும், ஆனால் புரியாமல் இருக்கும். இதுதான் இந்த வழிகேடு. இதுதான் இந்த வழிகேடு. அல்லாஹ்வின் உண்மையிலே இதுதான் இந்த வழிகேடு. நமக்கே புரியாது, நமக்கே புரியாது. அதுதான் சொல்கிறார்கள். இந்த தத்துவங்கள் பால் உள்ளே புகுந்து குர்ஆனையும் சுன்னாவையும் வெளிப்படையாக எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த புரிதலை நான் வீணாக்கி என்னுடைய வாழ்க்கையை, ஒட்டுமொத்த வாழ்க்கையை நான் பாழாக்கி விட்டேனே என்று எத்தனை இமாம்கள் அழுது புலம்பியிருக்கிறார்கள் தெரியுமா? கடைசியில் தான் அவர்களுக்கு சத்தியம் காட்டப்பட்டது. கடைசியில் தான் அவர்களுக்கு சத்தியம் காட்டப்பட்டது. அதில் ஒருவர் யார்? அபுல் ஹசன் அல் அஷ்அரி. அஷ்அரியாக்கள் என்று அஷ்அரியாக்கள் என்று இங்கு சொல்லக்கூடியவர்கள், அஷ்அரியாக்கள் சொல்லக்கூடிய இவர்களின் பால் வந்தவர்கள். அவர் கடைசி காலத்தில் என் வாழ்க்கையை, பெரும்பாலான வாழ்க்கையில் இந்த தர்க்கவியலில் மூழ்கி மூழ்கி என் வாழ்க்கையை நான் தொலைத்து விட்டேன். அழகிய வசனங்களை, இந்த கிரேக்கர்களின் தத்துவங்களை கொண்டு மனித அறிவிற்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லி சொல்லி என்னுடைய வாழ்க்கையை முக்காவாசி காலத்தை நான் வீணாக்கி விட்டேனே என்று அழுது புலம்பிருக்கிறார்கள் அத்துணை உலமாக்கள், அல்லாஹ்வின் அடியார்களே. எனில் அது பெரிய கொள்கை குழப்பத்தை ஏற்படுத்தினது. இதைதான் உலமாக்கள் இந்த இடத்திலே பல விஷயங்களில் சொல்கிறார்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. அவர் எழுதின மிகப்பெரிய ஒரு நூல் என்றால் அந்த கஸ்ஸாலி என்ப ஒரு நூல் இஹ்யா உலூமுத்தீன். இந்த இஹ்யா உலூமுத்தீன் என்ற நூலில் தான் பல வழிகேடுகளை, ஆதாரமற்ற ஹதீஸ்கள் மற்றும் பல விஷயங்களை அந்த இடத்திலே உலமாக்கள் தெளிவாக விவரிக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. இந்த இடத்தில் இன்னொரு அழகிய ஒரு எடுத்துக்காட்டை ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள். கொள்கை குழப்பம் வந்தால் அது எவ்வளவு மோசமானது என்பதை இப்போது ஷேக் ரபி அவர்கள் உங்களுக்கு விளக்குகிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, யாருக்காவது இப்னு ஸலாஹ் என்ற இமாமை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இப்னு ஸலாஹ் கவலைக்கு சொல்ல வேண்டாம். நம் இஸ்லாமிய ஆளுமைகளை நாம் சொல்லும் போது பார்த்தீங்களா நம் நிலைமையை? நம் இஸ்லாமிய நம் மார்க்க ஆளுமைகளை பற்றி பேசும்போது நாம் அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிறோம். இதுதான் நம் கல்வியின் நிலை. அதுவே ஒரு அரசியல்வாதியை, ஒரு விளையாட்டு வீரனை அல்லது ஒரு யாராவது சொன்னால் உடனடியாக நம் உள்ளம் எந்த அளவிற்கு அவரை ஒட்டுமொத்தமாக ஒரு அங்கு அடையாளத்தை கொண்டு என்று அடையாளப்படுத்துகிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, கவனியுங்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இப்னு ஸலாஹ் ரஹிமஹுல்லாஹ் யார் இவர்கள்? கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இப்னு ஸலாஹ் ஹதீஸ் கலை அறிஞர்களில் மாபெரும் இமாம். எப்போது மரணித்தார்கள்? 643. நல்லா கவனியுங்கள். இது சிலுவை போர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். குருசேடர்ஸ் வார் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நடந்த போர் காலகட்டம். எப்போது நடந்தது இதெல்லாம்? ஏறத்தாழ 600 ஹிஜ்ரி நூற்றாண்டில். ஏறத்தாழ 600 ஹிஜ்ரி நூற்றாண்டில் நமக்கு எல்லோருக்கும் தெரியும் அல்லாஹ்வின் அடியார்களே, லிவாண்ட் பகுதி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? லிவாண்ட் என்றால் என்ன? லெவண்ட் என்று சொல்வார்கள். இன்று இருக்கக்கூடிய சமகால சிரியா, ஜோர்டான், பலஸ்தீன், இந்த ஏரியா, இந்த அநியாயக்கார வழிகட்ட அல்லாஹ் அவர்களின் சாபத்தை இறக்குவானாக. இந்த அநியாயக்கார இஸ்ரேலர்கள், இந்த மக்கள், இவர்கள், இந்த யூதர்கள் இருக்கக்கூடிய இந்த இடம்,
சரியா? இந்த இடம் நான் சொல்லக்கூடிய இந்த 600 காலகட்டத்தில் கிறிஸ்துவர்களிடம் போய்விட்டது. சலாஹுதீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ் யார் கேள்விப்பட்டிருக்கிறார்கள்? மாஷா அல்லாஹ் எல்லோரும். அப்படியா? அப்படித்தானே? சலாஹுதீன் அய்யூபி என்றால் மாஷா அல்லாஹ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை உடனடியாக கேள்விப்படக்கூடிய சமூகம். அதே அடிப்படையை பெரும் பெரும் இமாம்களுக்கும், படித்த கல்வியை படித்த இமாம்களுக்கும், நம்முடைய ஆட்சியாளர்களை மட்டும் ஞாபகம் வைத்தால் போதாது அல்லாஹ்வின் அடியார்களே, இமாம்களையும் அறிய வேண்டும். அது ஏன்? அதனால்தான் சொல்வார் உலமாக்கள், சலாஹுதீன் அய்யூபி என்பவர்களை வெறும் அரசியலாக பார்த்து புகழக்கூடியவர்களுக்கு மத்தியில் அவர்கள் மார்க்கத்தில் கல்வியில் பிதஅத்தை எதிர்த்தார்களா என்ற அந்த அடிப்படையில் புகழ்வதுதான் சரியான புகழ்ச்சி. அதுதான் சரியான நியாயமான ஒரு பார்வை. சலாஹுதீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ் மற்றும் அவருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பத்தார்கள் ஆட்சி செய்த அந்த ஆட்சியை என்ன சொல்வார்கள்? அய்யூபியா, அய்யூபிஸ் டைனாசிட்டி என்று சொல்வோம், அய்யூபியா என்று சொல்வோம். இவர்கள் காலத்தில் தான் யார் இருந்தார்கள்? இப்னு சலாஹ் ரஹிமஹுல்லாஹ் இருந்தார்கள். என்னோடு வாருங்கள். 600 ஏறத்தாழ 600வது நூற்றாண்டில் வாழ்ந்த இமாம், மாபெரும் ஹதீஸ் கலை அறிஞர். தமஸ்கஸில் அஷ்ரஃபியா என்று ஒரு மாபெரும் ஹதீஸ் கல்லூரி நிறுவப்பட்டது. தமஸ்கஸில் அஷ்ரஃபியா என்ற ஒரு மாபெரும் ஹதீஸ் கலை கல்லூரியில் தலைமை ஆசிரியராக இருந்தவர்கள் இந்த யார்? இந்த இப்னு சலாஹ் ரஹிமஹுல்லாஹ். இவர்கள் காலத்தில் முஸ்லிம்கள் கையில் இருந்த இந்த லிவாண்ட் பகுதி யாரிடம் சென்று விட்டது? குருசேடர்ஸ், சிலுவை போர், அந்த கிறிஸ்தவர்களிடம் சென்று விட்டது. அங்கு பெரும் பரபரப்பு. ஏனெனில் அதில் அன்று இருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு ஊர் என்ன? இன்று நாம் பலஸ்தீனை பார்க்கிறோம் அல்லவா? அதே போல் நம்முடைய அடையாளம், நம்முடைய முஸ்லிம்களின் ஒரு ஊர் என்றால் அது பலஸ்தீன் என்று பார்ப்போம். அன்று அக்கா என்று ஒரு ஊர், ஏக் என்று இங்கிலீஷில் சொல்வார்கள், அக்கா அப்படி என்ற ஒரு ஊர். இந்த ஊர் எங்கு இருக்கிறது என்றால் பலஸ்தீனில் இருந்து ஹைஃபா என்ற கடலோர பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஊர். இது முஸ்லிம்களின் மிகவும் பெரும் அடையாளத்திற்குரிய ஊர். இந்த ஊர் யாரிடம் சென்று விட்டது? சிலுவை போராளிகள், இந்த கிறிஸ்தவர்களிடம் சென்று விட்டது. முஸ்லிம்கள் கையிலிருந்து தப்பிவிட்டு, முஸ்லிம்கள் கையிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது. பெரும் குழப்பம் மக்களுக்கு மத்தியில். முஸ்லிம்கள் எல்லோருமே, ஏன் அல்லாஹ்வின் அடியார்கள், பலஸ்தீன் என்று நம் முஸ்லிம்கள் கையில் திரும்பி முழுமையாக வர வேண்டும் என்று இல்லையா நம்முடைய துஆக்கள் ஒவ்வொரு நாளும் நம் முஸ்லிம்களுக்காக? அதே போலத்தான் அன்றும். நன்றாக கவனியுங்கள், இதையெல்லாம் சும்மா இந்த கதையெல்லாம் சொல்லிக் கொண்டு வரவில்லை. இதில் தான் ஒரு விஷயம் இருக்கிறது, கவனியுங்கள். அந்த அக்கா என்ற அந்த ஊர் இப்போது நம் கையில் இல்லை. அது திரும்பி நம் கைகளில் வர வேண்டும் என்பதுதான் அன்றிருந்த முஸ்லிம்களின் ஆசை. ஏகோபித்த முஸ்லிம்களின், எல்லா முஸ்லிம்களின் ஒற்றை ஆசை, அந்த பகுதி நம்மிடம் வர வேண்டும். அது எங்கள் பகுதி, முஸ்லிம்களின் பகுதி, அதை நாங்கள் அடைய வேண்டும் என்ற நிலை இருந்தது. சரியா? இப்னு சலாஹ் ரஹிமஹுல்லாவுடைய அந்த கல்லூரியை சொன்னேன் அல்லவா, அந்த மதரசாவில் மாபெரும் ஹதீஸ் கலை அறிஞர். அதே மதரசாவில் ஆமிதி என்ற ஒரு ஆசிரியர் அங்கு வருகிறார் கல்வியை நடத்துவதற்கு. இவர் யார்? மாபெரும் கிரேக்க தத்துவத்தினால் ஈர்க்கப்பட்ட ஒரு முத்தகல்லிம். அதாவது இந்த கிரேக்க தத்துவங்கள் விஷயத்தை நான் சொன்னேன் அல்லவா, கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸ், இந்த உசூலுல் ஃபிக் என்ற கல்வித்துறையில் இந்த கிரேக்க தத்துவங்கள் அல்லது இந்த கிரேக்க சாஸ்திரங்கள், இந்த லாஜிக் அல்லது இந்த மந்திக், பிலாசபி, இதையெல்லாம் உள்ளே நுழைத்தார்கள் அல்லவா. அவர்கள் நுழைத்ததற்கு பிறகு இதன் சார்ந்த அறிஞர்கள் நிறைய பேர் வந்தார்கள். அதில் ஒருவர்கள் தான் இந்த ஆமிதி என்ற ஒரு ஆசிரியர். இன்று வரை அவர்கள் நூல்கள் இருக்கிறது ஆமிதி. இவர்களும் அந்த கல்லூரிக்கு வந்து இப்னு சலாஹ் ரஹிமஹுல்லாஹ் இவரை எப்படியாவது இந்த கல்லூரியை விட்டு வெளியேற்ற வேண்டும், என்னுடைய இந்த பாடசாலையில், இந்த மதரசாவில் இவர் இருக்கக்கூடாது. சரி, புரிகிறதா? ஏன் இப்னு சலாஹ் ரஹிமஹுல்லாஹ் ஹதீஸ் கலை மாபெரும் அறிஞர், இவரை எதிர்க்கிறார்கள். ஏன்? கவனியுங்கள். அவர்கள் சொன்ன இந்த வார்த்தையோடு நான் என்னை முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இந்த ஆமிதி இந்த பாடசாலையை விட்டு வெளியேறியது
வெளியேறிவிட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அந்த பாடசாலையை விட்டு வெளியேறிவிட்டார்கள். சொல்கிறார்கள், இந்த ஆமிதி இந்த பாடசாலையை விட்டு வெளியேறியது சிலுவை படை வீரர்களிடம் குருசேடர்ஸ்களிடம் இருந்த அக்கா என்ற அந்த கோட்டையை மீண்டும் நாம் கைப்பற்றுவதை விட எனக்கு அது மிகவும் பிரியமானது. என்ன புரிகிறது? அவ்வளவுதான் அல்லாஹ்வின் அடியார்களே. லா இலாஹா இல்லல்லாஹ். இமாம் இப்னு ஸலாஹ் என்றால் சாதாரணமாக நினைக்காதீர்கள். இன்று உலகத்தில் ஹதீஸ் கலை என்ற ஒரு மாபெரும் கல்விக்கு தலைமை இமாம் என்றால் இப்னு ஸலாஹ். கண்ணை மூடிக்கொண்டு ஹதீஸ் கலை, இன்று சஹீஹ் ஹசன் என்றெல்லாம் ஹதீஸை தரம் பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறோமே, இதற்கு ஒரு தலைமை இமாம் என்றால் யார்? இப்னு ஸலாஹ். நம் ஆளுமைகளை ஞாபகம் வையுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, நம் ஆளுமைகளை ஞாபகம் வையுங்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஆமிதியை வல்லாஹி இந்த ஆமிதியை பாடசாலையில் இருந்து விட்டு வெளியேற்றியது சிலுவை படை வீரர்களிடம் இருந்து அக்காவின் கோட்டையை மீண்டும் கைப்பற்றுவதை விட எனக்கு மிகவும் பிரியமானது. கொள்கையெல்லாம் அப்புறமா எடுத்து வச்சிருவோம். கொள்கை அதெல்லாம் அவன் ஏதோ அதெல்லாம் வழிகேடுதான், அதெல்லாம் ஒரு பக்கம். நம்ம இப்போ நிலசார் அரசியலை பற்றி நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். நாம இப்போ நிலசார் அரசியல்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். புவிசார் அரசியல் இதுதான் நம்மளுக்கு முக்கியம். இதுக்கு நாம ஒண்ணு சேரணும். கொள்கை அப்படி விட்டுருங்க, கொள்கை எல்லாம் அப்புறம், இப்போ அதற்கான நேரம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் இமாம் இப்னு ஸலாஹ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன இந்த விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டிய நேரம் அல்லாஹ்வின் அடியார்களே. இங்கு யாரும் முஸ்லிம்கள் அவர்களுடைய நிலம் அவர்களுக்கு திரும்பி கிடைக்க வேண்டும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கொள்கையில் சமரசம் செய்தால் ஒரு மாபெரும் தலைமுறை அழியும். வெளி எதிரிகளை காட்டிலும் உள் எதிரிகளால் இஸ்லாம் சந்தித்த விஷயங்கள் அத்துணை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் கேட்ட துஆவில் ஒன்று, இந்த உம்மத் வெளியாளர்களால் அழிவை ஏற்படுத்திக் கொள்ள கூடாது என்ற கேட்ட துஆ. ஆனால் உள்ளிருப்பவர்களுக்கு பயந்தார்கள். அதனால் தான் பிதஅத், அதனால் தான் 73 கூட்டம். அல்லாஹ்வின் அடியார்களே கவனியுங்கள், சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு தெளிவான ஒரு சத்தியத்தை இந்த இடத்திலே இமாம் இப்னு ஸலாஹ் ரஹிமஹுல்லாஹ் இந்த இடத்திலே தெளிவாக விவரிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டாமா? அல்லாஹ்வின் அடியார்களே, எவ்வளவு தெளிவான ஒரு விஷயத்தை இந்த இடத்திலே தெளிவுபடுத்துகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ். எந்த ஒரு அடிப்படை இருக்கும் பட்சத்தில் ஒரு கொள்கையிலே சமரசம் ஏற்பட்டு விட்டது என்றால் ஒரு ஒட்டுமொத்த கூட்டமே முஸ்லிம்களே தங்கள் கொள்கையை இழப்பார்கள். அவர்களால் அகீதாவிலே தடுமாற்றம் ஏற்படும். கொள்கையிலே அலட்சியம் காட்டப்பட்டால் அல்லாஹ் யார் என்பதிலேயே தவறாக விழுந்து, இணை வைப்பிலே விழுந்து, பிதஅத்துகள் பரவி, இது மாபெரும் பிரச்சனை. அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு கோட்டை விடலாம், மறுபடியும் அந்த கோட்டையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு நிலம் போகும், மறுபடியும் அந்த நிலம் கிடைக்கும். இதெல்லாம் வரலாறு நமக்கு காலம் காலமாக சொல்லிக் கொண்ட விஷயங்கள். அது இப்னு ஸலாஹ் ரஹிமஹுல்லாஹ் சொன்னது உண்மை. ஏனெனில் இப்னு ஸலாஹ் ரஹிமஹுல்லாஹ் மரணத்திற்கு பிறகு 643 மரணித்தார்கள் இப்னு ஸலாஹ். மறுபடியும் அல்லாஹ்வின் உதவியை கொண்டு அஷ்ரஃபுல் கலீல் காலித் அவர்களுடைய ஆட்சியில் மம்லூக் டைனாசிட்டி, மம்லூக்குடைய ஆட்சியாளர் காலத்தில் 690 அக்கா என்னும் நகரம் மறுபடியும் முஸ்லிம்கள் கையில் வந்து விழுந்தது. வலில்லாஹில் ஹம்த். உலமாக்களின் கல்வியை பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. கொள்கையை மறைத்து, கொள்கையை இப்படி வைத்துவிட்டு புவிசார் அரசியலில் பேசுகிறோம். அரசியல் தான் இப்போது முக்கியம். இந்த விஷயத்தில் நாம் அப்படி நிற்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, யார் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் எங்கு கவலைப்பட்டாலும் எங்கு கஷ்டப்பட்டாலும் நாம் துஆ செய்கிறோம். ஏன்? ஷியாக்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை வழங்க வேண்டும். அங்கே ஷியாக்களாக ஈரானில் இருக்கக்கூடிய பெருவாரியான ஷியாக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை வழங்க வேண்டும், அவர்கள் சத்தியத்தின் பால் வர வேண்டும் என்று ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த துஆவை செய்யும் பொழுது மார்க்கறிஞர்கள் எத்தனை துஆவை செய்திருப்பார்கள், எத்தனை உபதேசங்களை செய்திருப்பார்கள். இங்கு யாரை பற்றி பேசுகிறோம்? 643
அரசியல் அரசியல் என்று கொள்கையை சமரசம் செய்து விட்டீர்கள் என்றால் நாளை நம்மிலே சஹாபாக்களை பேசுபவர்கள் பூந்து விடுவார்கள். அது கண்கூடாக நடந்தது. இந்த சூப்பர் முஸ்லிமின் சேனலை பார்ப்பவர்களுக்கு தெரியும். ஷியாக்களை ஹீரோக்களாக்க, ராஃபிதாக்களை, கமேனிகளை பெரும் ஹீரோக்களாக்க, ஷஹீதுகளாக இன்று காட்டிக் கொண்டிருப்பவர்கள் 3-4 வருடத்திற்கு முன்னாலே சூப்பர் முஸ்லிம் சேனல் இதெல்லாம் நடந்தே கொண்டுதான் இருந்தன. அப்போது போர் நடந்ததா? அப்போது என்ன நடந்தது? கொள்கை சிதைக்கப்பட்டால் எல்லாம் சிதைந்து விடும். அல்லாஹ்வின் அடியார்களே, இப்னு ஸலாஹ் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஆமிதி இந்த இடத்தை வெளியேற்றது எப்படி எனக்கு வென்றால் இதை விட எனக்கு மிகவும் விருப்பமானது. ஏனெனில் கொள்கை அழிந்தால் சமூகம் அழிந்து விடும், நம் அடையாளத்தை இழந்து விடுவோம். எங்கே இந்த சிந்தனைகள் எல்லாம் நமக்கு? அல்லாஹ்வின் அடியார்களே, எப்போது நாம் சிந்திக்க போகிறோம்? இதை பேசினால் இந்த அநியாயக்கார காஃபிர்கள் இந்த யூதர்களையும் இந்த அமெரிக்கர்களையும் ஆதரிக்கிறோம் என்று வாய்க்கு கூசாமல் சுப்ஹானல்லாஹ் அஹ்லுஸ் சுன்னah உலமாக்கள் தெளிவாக அவர்களை இந்த யூதனுடைய சூழ்ச்சியை தெளிவு காட்டினவர்கள் நம் உலமாக்கள். யூதனை எந்த விஷயத்திலும் பின்பற்றிவிடக் கூடாது. யூதனை பேண்டை அணியாதே நீ, அது யூதனை பின்பற்றுவது என்று சொன்ன உலமாக்களையா இந்த பழியை சுமத்துகிறீர்கள்? பேண்ட் அணிந்து தொழுவது வேண்டாம், அது யூதனை நாம் பின்பற்றுவது போல் ஆகிவிடும் என்று சொன்ன உலமாக்களையா இவர்கள் பேசுகிறார்கள்? யூத கைக்கூலி என்று சத்தியத்தை பேசினால், கொள்கையை பேசினால் திரும்பி வருவது பட்டங்களும் அவதூறுகளும். அல்லாஹே போதுமானவன், அல்லாஹே போதுமானவன். நாளை தெரியும் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் போதுமானவன். எதை பற்றி யார் அழைக்கிறார்கள், எதை முன்னிறுத்துகிறார்கள்? அரசியல் ஆதாயங்களை முன்னிறுத்துவது அல்லாஹ்வின் அடியார்களே நல்ல மார்க்க அறிஞர்களுக்கு உகந்ததல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு நேர்வழியை செலுத்துவானாக. இதன் விஷயத்தில் இந்த அஹ்லுல் கலாம் என்ற இந்த அடிப்படையும் கொள்கையில் நம்மை தகர்க்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நாம் யாருக்காக நாம் விட்டுவிடக் கூடாது என்பதை தெரிந்த சமூகமாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதே இந்த விஷயத்தை சொல்லுகிறார்கள். இதோடு நம்முடைய வகுப்பை முடித்துக் கொள்வோம். வகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலி ஜமீஇல் முஸ்லிமீன் மின் குல்லி தன்ப். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.